வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். அமெரிக்காவின் ப்ளூபேர்ட் பிளாக் 2 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை இன்று LVM-3 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய மண்ணிலிருந்து விண்ணில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள்களில் அதிக எடை கொண்டதாக இந்த ராக்கெட் திகழ்வதை சமூக ஊடகத்தில் பிரதமர் சுட்டிக்காட்டி, இது இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி பயணத்தில் பெருமிதமான மற்றொரு மைல்கல் என்று கூறியுள்ளார். வர்த்தக ரீதியில் செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுதல் பற்றிய உலக சந்தையில் இந்தியாவின் நிலை இதனால் வலுவடைந்து இருப்பதாகவும், அனைத்து துறைகளிலும் சுயசார்பை எட்டுவதற்கான இந்தியாவின் முயற்சிகளை பிரதிபலிக்கும் வகையில் இந்த சாதனை அமைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 129வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் இல்லாத இந்தியா இயக்கத்தின் கீழ் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சகம் இன்று புதுடெல்லியில் பதஞ்சலி பல்கலைக்கழகம் மற்றும் சிவானந்தா யோகா வேதாந்த ஆசிரமத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறுகையில், போதைப் பொருள் ஒழிப்பு பிரச்சாரத்தில் இதுவரை 15 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் மற்றும் 6 கோடிக்கும் அதிகமான பெண்கள் இணைந்துள்ளதாக கூறினார். இம்முயற்சிகள் 15 லட்சத்திற்கும் அதிகமான கல்வி நிலையங்களை சென்றடைந்துள்ளதாகவும், அடித்தட்டு நிலையில் சுமார் 20,000 தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா போன்ற எல்லைப்புற மாநிலங்களில் போதைப் பொருள் நிலவரங்களை எதிர்கொள்ள உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக டாக்டர் குமார் தெரிவித்தார். நாட்டில் போதைப் பொருள் விநியோகச் சங்கிலியை துண்டிக்கும் வகையில் போதை கடத்தல் கும்பல்கள் மீதான நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்தி வருவதாகவும், போதைப் பொருள்களை கைப்பற்றி அழித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரியில் குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் ஆகியோரின் வருகை மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான் மற்றும் காவல் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மின்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள கட்டுமான உதவியாளர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழா இன்று காலை கருவடிக்குப்பம் காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் பணி ஆணைகளை வழங்கினர். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், மின்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், மின்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் திரு ரங்கசாமி இந்நிகழ்ச்சியில் பேசுகையில், புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் ஏற்கனவே 5,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும், இன்னும் பல இடங்கள் கூடிய விரைவில் நிரப்பப்படும் என்றும் கூறினார். பொங்கலுக்குள் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கான மின் துறைகளின் பணிகளை முதலமைச்சர் பாராட்டினார். தற்போது புதிதாக ஆள் எடுக்கப்பட்டுள்ளதால் மின்துறையின் பணிகள் மேலும் சிறக்கும் என தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் தொழிற்சங்கங்களை பதிவு செய்யவும், பதிவு பெற்ற தொழிற்சங்கங்கள் ஆண்டு அறிக்கை தாக்கல் செய்யவும் தொழிலாளர் துறை 2 இணையவழி சேவைகளை தொடக்கியுள்ளது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று இப்புதிய வசதிகளை தொடக்கி வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் மற்றும் உயர் அதிகாரிகள் உடன் இருந்தனர். வடகிழக்கு பிராந்தியத்தின் மேம்பாட்டிற்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று புதுடெல்லியில் விவசாயம் மற்றும் தோட்டக்கலை தொடர்பான உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்றார். சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். பிராந்தியத்தின் இயற்கை வலிமைகளை முழுமையாக பயன்படுத்தி வேளாண் தோட்டக்கலை சூழல் அமைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும், சிறப்பு மயமாக்கல் மற்றும் தரன் மேம்பாடு குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. வேளாண் தோட்டக்கலை பொருட்களுக்கான தனித்துவமான பிராந்தியமான வடகிழக்கு மாநிலங்களை உருவாக்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. மதிப்புச் சங்கிலி முழுவதிலும் செயல்திறன் குறைபாடுகளை போக்கி வடகிழக்கு பிராந்திய விவசாயிகளின் வருமானத்தை நீண்டகால அடிப்படையில் உயர்த்துவதற்கான ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.